ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி அரைச்சி விட்ட வத்த குழம்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, அப்புறம் மிளகு, கருவேப்பிலை, ஜீரகம், தக்காளி இதெல்லாத்தையும் வச்சு அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயெல்லாம் தாளிச்சிட்டு, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பூண்டு அப்படியே வதக்கிட்டு, கொஞ்சம் அதை முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச விழுதியை நல்லா வதக்கிட்டு, பச்சை வாடை போக வதக்கிட்டு, அப்புறம் புளியை கரைச்சி விட்டுட்டு, அப்புறம் நல்லா கொதித்த உடனே உப்பு போட்டுட்டு இறக்கணும். கொஞ்சம் சாம்பார் பொடியும் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு உரப்பு எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளி, வெங்காயம், கடுகு, ஜீரகம் தாளிச்சிட்டு பச்சை மிளகா போட்டு வதக்கி, அப்புறம் சிறுபருப்பை வெந்து வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளியை வதக்கிட்டு வெந்த சிறுபருப்பு அதில் கொட்டிட்டு கொஞ்சம் வேணுங்கிற தண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இறக்கி விட்டு இது டிஃபனுக்கு பரிமாறலாம். அப்புறம் கேரட் துருவல், அப்புறம் பட்டாணி சுண்டல். இதுதான் எங்கள் சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.